இப்படி எல்லாமா நீங்க பேசுவீங்கன்னு ரொம்ப கோபப்பட்டு சின்மய் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? குடும்பமே இப்படி சில்லா பிரிய போறாங்களா? இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா? தனக்குன்னு சாப்பாடு பரிமாறின பையனுக்காக மிகப்பெரிய உதவி பண்ணிருக்காரு அஜித் அவர்களும். குட் பேட் அக்லி கண்டிப்பா 500 கோடி வசூல் பெறும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காங்க. என்னாச்சுங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளாவே சமூக வலைதளங்கள்ல என்ன நடிகைகளை பத்தி சொன்னாலும் சரி, அதுக்கு சின்மய் அவங்களுடைய பதிலடி சரியான பதிலடியா இருக்கும். சொல்ல போனா எல்லார பத்தியும் தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஒரு சிலருக்கு சரியான பதிலடிய கொடுப்பாங்க. அப்படிதான் சின்மய் அவங்க நேரடியா ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி நடிகர் மிருனால் தாக்கூர் பற்றிய ஒரு தவறான பதிவை ஒரு நபர் பகிர்ந்திருக்காரு. சமூக வலைதளத்தை இந்த பதிவை பகிர்ந்ததுனால அந்த பதிவு தற்போது நீக்கப்பட்டிருக்கு. அந்த பதிவோட பின்னணியில இருக்க மனநிலையை சின்மய் அவங்க விமர்சிச்சு பேசியிருக்காங்க. இத பார்த்த சின்மய் அவங்க, உங்களை மாதிரியான சிலரை உங்கள் தாயால் பெற்றெடுக்காமல் இருந்திருந்தால் உங்களை போன்றவர்கள் இல்லாம போயிருவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பல பேர் சின்மய் அவங்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மனதளவுல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிற ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை போடுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது, இதெல்லாம் மோசமான விஷயம், எதுக்காக இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களை பண்றீங்க? இப்படி பெண்களோட உரிமைகள் மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரலை கொடுத்துட்டே இருக்காங்க சின்மய். உண்மையா அவங்கள பாராட்டி ஆகணும். எதுவா இருந்தாலும் சரி, தைரியமா முதல் கருத்து போட்டு பதிலடி கொடுக்கறது அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பிரபு அவங்களுடைய குடும்பம் சில்லா உடைய போகுதா? என்னதான் நடந்துச்சு? அன்னை இல்லம் ஜப்தி தொடர்பான வழக்கு கோர்ட்டுக்கு வந்தப்ப நீதிபதி நீங்க கடனை செலுத்திட்டு அந்த பணத்தை உங்க அண்ணன் கிட்ட வாங்கிக்கலாமே அப்படின்னு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரபு அவரு, அன்னை இல்லம் கடன் மட்டுமே இல்ல, இது போல பல இடங்களில் அண்ணன் கடன் வாங்கி இருக்காரு. யார் யாருக்கு அவர் கடன் தரணும்னு தெரியாது. அண்ணன் வாங்கிய கடனுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து பத்திரிகையாளர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. சிவாஜி குடும்பத்தின் மீது அன்பும் மரியாதையும் பாசமும் உள்ளவர்கள் பிரபு ராம்குமாரிடம் இது தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அண்ணன் தம்பிக்கு நடுவே வாதம் வேண்டாம், அப்பா காலத்துல இருந்தது போலவே இப்பவும் ஒற்றுமையா இருங்க, ஆளுக்கு 1.5 கோடி ரூபாய் போட்டு அந்த 3 கோடி ரூபாய் கடனை அடைக்க முயற்சி பண்ணுங்க அப்படி நல்லா ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இதை தொடர்ந்து அண்ணனுக்காக உதவி செய்யலாம் அப்படிங்கிற ரீதியில பிரபு அவங்களுடைய மனம் இறங்கி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா குடும்பமே சில்லா பிரியற நிலைமைக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவரு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காருன்னு ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பிரபலமான பத்திரிகையாளர் தான் இதை பத்தி பேசியிருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி படம் ரொம்பவே பயங்கர ஹிட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில அண்ணன் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தோட ஷூட்டிங்காக வட மாநிலத்துக்கு போயிருக்காரு அஜித் அவரு. மதிய உணவு இடைவெளியில படப்பிடிப்பு குழுவினருக்கு ஒரு வட மாநில இளைஞன் தான் உணவெல்லாம் பரிமாறி இருக்காரு. அப்படி பரிமாறுறப்ப சாப்பாட்டை தட்டுல வைக்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி கீழே வச்சிருக்காரு. சாப்பிட உட்கார்ந்திருந்த எல்லாருக்குமே அவர் அப்படிதான் பண்ணிருக்காரு. எல்லாருமே அவங்க கிட்ட கோவப்பட்டிருக்காங்க. ஆனா அஜித் அவரு அதை நல்லாவே கவனிச்சிருக்காரு. அந்த இளைஞர் அப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது அஜித் அவரு கூப்பிட்டு, உனக்கு கண்ணுல என்னப்பா பிரச்சனை, தட்டு தெரியலையான்னு கேட்டதுக்கு அந்த இளைஞனும் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சு சென்னை திரும்புறப்ப அந்த இளைஞரை சென்னைக்கு அழைச்சிட்டு கண் மருத்துவர்கிட்ட அனுப்பி பரிசோதனை பண்ணியிருக்காரு. கண்ணுல அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அஜித் அவரு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி இந்த சிகிச்சை எல்லாம் பண்ண வச்சிருக்காரு. இது ரொம்பவே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இது சமூக வலைதளங்கள்ல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே போல அஜித் அவருடைய குட் பேட் அக்லி படமும் 500 கோடி வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.